மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நல்ல தினம். அதாவது மாற்றங்கள்னா உடனடியாக மாற்றம் வராட்டா கூட சொல்லுவாங்க, இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இவரை போய் சந்தியுங்கள் அப்படின்லாம் உங்களுக்கு ஃபோனில் வரவங்க ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சில இது வரும்போது நமக்கு தெரியும், நமக்கு நல்ல மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பது நமக்கு தெரியும். அதுவே மனசில் ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய வகையில் விளைவுகளை ஏற்படுத்தும். அது போன்ற நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல செய்திகள் வந்து சேரும், லாபங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு அது மாதிரி ஏதாவது ஒன்று பிளான் பண்ணுவீங்க. குடும்பத்தாரோடு ஒரு சந்தோஷமான சூழல், ஒரு சின்னதாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வருது, பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம், அது மாதிரி மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு சில செலவுகள் ஏற்படுத்தினாலும் அதனால் ஒரு நல்ல சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையிறது. அடுத்த மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தன வரவு ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழல் நிலவுகிறது. குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தமாக நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் வெற்றியடையும். குழந்தைகள் சில நேரங்களில் வெளிநாடு சென்று படிப்பதற்கான சில அமைப்புகளும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால் ரொம்ப உற்சாகத்தை தரக்கூடிய வழக்கமான ஒரு நாள்லேருந்து நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது அமையிறது. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் வீட்டை அழகுபடுத்துவது, அழகு சாதனங்கள் வாங்குவது, அதே மாதிரி நல்ல ஒரு ஆடை அணிகலன்கள் சொல்கிறோம், அது மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸஸ் வாங்கிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த பியூட்டி ட்ரீட்மெண்ட்டு இந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு ஆண்களும் செய்யலாம், தப்பில்லை. அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான தினமாக இது அமையிறது. குறிப்பாக காதல் போன்ற விஷயங்கள்லையும் வெற்றி வாய்ப்புகள் நன்றாகவே அமையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தைரியஸ்தானம் என்பது சிறப்பாக இருக்குது. மனசில் ஒரு தைரியம், தன்னம்பிக்கை இருக்குது. தைரியம்னா குருட்டு தைரியம்னு சொல்லுவாங்க. இன்னொரு தைரியம் வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு மேம்பாடு, இல்லைன்னா அறிவுத்திறன், அந்த நாலெட்ஜ், அதனால் நமக்கு வரக்கூடிய தைரியம் இருக்கு. அது வந்து ஸ்திரமான தைரியம். அது போன்ற ஒரு ஸ்திரமான தைரியத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பான தினம். அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபத்தை தரக்கூடிய, லாபத்தை பெறுவதற்கான நல்ல வழிமுறைகள் தென்படுகின்றன. அதற்கான ஒரு திட்டங்களை வகுத்து சரியான முறையில் அதை செயலாக்கம் செய்வதற்கான ஒரு திறமை உங்களிடம் உண்டு. அந்த மாதிரியான சில வேலைகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க. அது உங்களுக்கு நல்லபடியாக நல்ல பலனை தரும் என்பதையும் உறுதியாக நம்பலாம். பேசக்கூடிய பேச்சுக்கள்லையும் ரொம்ப திறமையான ஒரு பேச்சுக்களும், அதனால் நல்ல விஷயங்களை சாதிக்கக்கூடிய தன்மையும் தென்படுகிறது. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் ஒரு அற்புதமான நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு சிறப்பான தினம். புதுமையை புகுத்துவீர்கள். இவருக்கு நிகர் இவரே என்று நினைக்கக்கூடிய அளவில் உங்களுடைய சிந்தனையும் செயல்பாடும் ரொம்ப அற்புதமாக அமையிறது. ஒரு நீடித்த ஒரு வெற்றியை பெறுவதற்கான ஒரு வழிமுறைகளை சாத்தியப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையிறது. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில செலவுகள், தவிர்க்க முடியாத சில செலவுகள், தகுதிக்கு மீறிய சில செலவுகள்னு கூட சொல்லலாம். அதோடு இல்லாமல்
அவசியம் வெளிநாடு சென்று வர வேண்டும் என்ற ஒரு சூழலையும் ஏற்படுத்தி கொடுத்தரக்கூடிய ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. எடுத்த காரியங்களில் நிச்சயமான வெற்றி ஏற்படும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் அவங்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அவர்களால் நல்ல பெயரும் புகழும் ஏற்படும் நம்பலாம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியுமே உறுதியான நல்ல முறையில் வெற்றியிடும் என்பதை உறுதியாக நம்பலாம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதிர்ஷ்ட காற்றும்பாங்களே அது வீசுறது. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அற்புதமான முன்னேற்றங்களை காண்பீர்கள். ரொம்ப நன்மைகளை தரக்கூடிய, எந்த காரியத்திலும் வெற்றியை தரக்கூடிய, எல்லாத்துக்கும் மேலாக மன நிம்மதியை தரக்கூடிய அற்புதமான தினம்னு சொல்லணும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மன நிறைவை தரக்கூடிய ஒரு சிறப்பான தினம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள், புதிதாக தொழில் ஆரம்பிப்பதை பற்றிய பேச்சுவார்த்தைகள், நல்ல ஒரு வேலையில் நான் சேரப்போகிறேன், இருந்த வேலையை விட்டு நல்ல வேலையில் நான் சேரப்போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிச்சயமாக அதை சொல்லக்கூடிய வகையில் ஒரு சூழல்லாம் ஏற்படும். மொத்தத்தில் ரொம்ப அனுகூலமான தினம், உற்சாகத்தை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. அப்போ சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் நிதானமாக வருகிறது. அதில் சில தடைகள் ஏற்படுகிறது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஓரளவுக்கு உற்சாகமாக செயல்படுவது நல்லது. பெரும்பாலும் பிரச்சனைகள் என்பது வரவே வராது. இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் செயல்படுவது நல்லது. வார்த்தைகளை விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மற்றபடி பெரிய ஒரு பின்னடைவுகள்லாம் ஏற்படாது. ஆனால் அதே நேரத்தில் தெய்வ வழிபாடு என்பது பெரிய அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். குருவை தரிசனம் செய்வது பெரிய அளவு நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரும்.